ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எஸ்பி கேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்கள் பிரசாந்த். எங்கள் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் வருகை தந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். ஒன்ஸ் அகெயின் வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் எஸ்பி கேட்ச் யூடியூப் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம் பேச போகும் விஷயம் தமிழ் சினிமாவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு புதிய கதாநாயகனை பற்றி தான். இந்த சேனல் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் சேனலுக்குள்ள விசிட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நாங்கள் யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம சின்ன தளபதி, இளைய தளபதி விஜய் ரசிகர்கள் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புல இருந்த ஒரு விஷயம் தான். அதாவது நம்ம அண்ணனுடைய மகன் ஜேசன் சஞ்சய் தமிழ் சினிமால கால் பதிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நடிகரா இல்ல, ஒரு இயக்குனரா. இது ஒரு பெரிய முடிவு. தளபதி விஜயின் மகன் என்பதனால அவருக்கு சினிமாவில் எந்த கோணத்திலும் வேண்டுமானாலும் எளிதாக அடி எடுத்து வைக்கலாம். ஆனா ஜேசன் ஒரு சராசரியான ஒரு இயக்குனராக தான் பேர் வாங்க அவர் நினைக்கிறார். ஜேசன் சஞ்சய் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, கனடாவில் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு சிறு வயதுல இருந்தே சினிமா மீது அவருக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கு. டைரக்ஷன் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், இந்த எலிமெண்ட்ஸ்ல அவருக்கு மிகுந்த ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா நாங்க பார்க்க. அவரோட முதல் படத்திற்கு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் ப்ரொடக்ஷன் பண்ண ரெடியா இருக்கு. அதாவது லைகா ப்ரொடக்ஷன். அவங்க ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க நம்ம விஜய். நம்ம ஜேசன் சஞ்சய் முதல் படத்துல யாரு ஹீரோயினா நடிக்க இருக்காங்கன்னு சில விஷயங்களை இந்த வீடியோல நாங்க பார்ப்போம். இந்த படம் பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்த பிறகுதான் அனைவரும் யார் ஹீரோ யார் ஹீரோ என்று பல்வேறு ஊகங்கள் எழுப்பினாங்க. நிறைய பேர்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் தான் நாயகனாக சுந்தர், நிறைய பேர்கள் பரிசீலிக்கப்பட்ட பின்னர் தான் நாயகனாக சும்தி கிஷானும் அவர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. இவர் முன்பே தமிழ், தெலுங்கு, கனடா போன்ற மொழிகள்ல நடிச்சிருந்தாரு. ஆக்ஷன் பெர்ஃபார்மன்ஸ்ல மிகுந்த நடிகராக கருதப்படுறாரு. அதே போல ஹீரோயினாக பரியா அப்துல்லா நடிக்கிறாங்க. இவங்க 2021 ஆண்டு ஜதீத் ரத்னாலு படத்துல ஒரு அறிமுகமாக வந்தாங்க. இப்போது தமிழ் சினிமால அடி எடுத்து வச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரு புதிய ஜோடி என்பதனால இளம் தலைமுறைக்கு, அதாவது இந்த ஜெனரேஷனுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. அதே நேரத்தில் இருவரும் பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் நடிகரா என்பதனால் இப்படத்திற்கு மிகுந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இப்படம், அதாவது நம்ம ஜேசன் சஞ்சய் இயக்கும் படம் ஒரு ஆக்ஷன் டிராமா கதை என்று சொல்லப்படுது. ஃபேமிலி, எமோஷனல், த்ரில்லர், சஸ்பென்ஸ் என பல அம்சங்கள் இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்கள் சொல்றாங்க. இந்த படம் தற்போது கோகுல ஸ்டுடியோல படமாக்கப்பட்டு வருது. சில முக்கியமான காட்சிகள் சென்னை, ஹைதராபாத் போன்ற இடங்கள்ல ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இருக்க மிகப்பெரிய கேள்வி என்னன்னு கேட்டா, ஜேசன் சஞ்சய் ஒரு டைரக்டரா வெற்றி பெறுவாரா என்பது. அவருக்கு திரைக்கதை எழுத்தில் நன்றான தன்னம்பிக்கை இருக்குதா? தளபதி விஜய் ரசிகர்கள் படத்தை எப்படி இயக்க போறாங்க? பிரபல நடிகர்கள் படத்தில் தோன்ற போகிறார்களா என்று பல கேள்விகள் சில ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வருது. நீங்க தான் நம்ம அண்ணா விஜயனோட மகனுக்கு சப்போர்ட் பண்ணணும். எங்களோட யூடியூப் சேனல்ல மூலமாக நாங்க அவருக்கு வாழ்த்துகள் கூறிக்கொள்றோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஜேசன் சஞ்சய் வெற்றி அடைவாரா? இவரது முதல் படத்திற்கு நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்பதான் நாங்க போற புது வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிபிகேஷன் சேரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசாந்த். நன்றி.